இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. திரு, மகாவையும் வர சொல்லிருந்தேன். அவ அப்பவே வந்துட்டா. உள்ளதான் திரு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. வா. ஆமா, மகா கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேச போறேன்னு சொன்னியே, என்ன விஷயம்? அத பேசதான் இப்ப நம்ம வந்திருக்கோம். வா. திவ்யா, ஒரே நிமிஷம். கண்டிப்பா நான் வரணுமா? இல்ல, ஏன் கேக்குறேன்னா எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீ இல்லாம எப்படி திரு? மகா லைஃப்ல ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்கணும்னா அது நானும் நீயும் சேர்ந்து எடுத்தா தானே கரெக்டா இருக்கும். அது என்ன விஷயம், என்ன டிசிஷன்? மகா சொன்னதை நீயும் கேட்டல. அவளை அப்படியே விட்டுற கூடாது திரு. அதுக்கு தான் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அப்போல இருந்து டிசிஷன் சொல்ற, என்ன டிசிஷன் சொல்ல மாட்டேங்கிற? சொல்றேன். அவ கழுத்துல இருக்கிற தாலி தான் அவளுக்கு பெரிய ப்ராப்ளமே. அவ ஹஸ்பண்டோட சேர்ந்து வாழ்ந்தா கூட ஓகே திரு. ஆனா அவ ஹஸ்பண்ட் வந்து இன்னொருத்திய லவ் பண்ணி அவளை கல்யாணம் பண்ணிக்க போறாராமா. அப்போ இவ மட்டும் எதுக்கு தாலியை கட்டிட்டு கஷ்டப்படணும்? அதனாலதான் திரு அந்த தாலியை கழட்டி கோவில் உண்டியல்ல போட சொல்ல போறேன். இங்கே தானே பார்ட்டியை உட்கார சொல்லிட்டு போனோம். எங்கே போனாங்க இவங்க? நான் அப்படி சொல்லும் போது அவ எப்படி ரியாக்ட் செய்வான்னு என்னால ஜட்ஜ் பண்ணவே முடியல. நீயும் கூட இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் திரு. நீயும் அவளுக்கு எடுத்து சொன்னாதான் நாம சொல்றது அவ நல்லதுக்கு தானே அவளுக்கு புரியும். அதுக்காக தான் சொல்றேன், நீயும் கண்டிப்பா இருக்கணும். என்ன திரு, நான் சொல்றத கேட்ட நீ ஏன் இப்படி ரியாக்ட் பண்ற? இல்ல, நான் இத சுத்தமா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. புரியுது திரு. நிச்சயம் மகாவும் இத எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கவே மாட்டா. அவளுக்கும் இது ஷாக்கா தான் இருக்கும். அவளுக்கு வேற ஒரு மேரேஜ் பண்ணணும்னா இந்த தாலி அவளுக்கு ஒரு தடையா இருக்க கூடாது. அதனாலதான் இந்த டிசிஷனே. சரி வா திரு, நம்ம போய் மகா கிட்ட பேசலாம். வா. எங்க போனா? இங்க தானே நிக்க சொன்ன. எங்க போயிருப்பா?